உன்னை சுத்திக்கிட்டு இருந்த பாம்பு இப்ப தற்காலிகமா அடிபட்டு கிடக்குது. நாளைக்கே அந்த உத்தம வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது பாரு. அதுக்கு உங்க கல்யாணத்தை பதிவு பண்றது சரிதானேம்மா? நீ ஏதோ சொல்ல நினைக்கிறேன்னு தெரியுது. வா நம்ம தனியா போய் பேசிட்டு வரலாம். வாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். குட்டி புள்ளி இந்தடா. வா காவியா. எனக்கு புரியுது காவியா உன் கோவம் என்னன்னு. உன் மனசுல பட்டதை தயங்காம சொல்லு. இப்படி முறைச்சிக்கிட்டே நிக்காம நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லலாம்ல. என்னை திட்ட கூட செய், ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காத காவியா. இதுக்கு என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது பேசு காவியா. இப்ப என்ன பேசணும்? அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் பேசி நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது காவியா. எனக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இத கேட்க கூடாது தீபக். இன்னைக்கு யாருக்கோ கல்யாணம்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்பவே உண்மையை சொல்லிருந்திருக்கணும். என்னைக்காச்சும் உங்களை முழுசா நம்பணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இப்படிதான் என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க. காவியா அப்படிலாம் இல்ல காவியா. தயவு செஞ்சு டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் ஏன் இஷ்டப்படி நடக்கல. இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் இன்னைக்கு, அதுவும் என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் முட்டாளாதான் இருக்கேன். அப்படிலாம் இல்ல காவியா. உன்கிட்ட சொல்லாம இருக்கணும்லாம் என் இன்டென்ஷன் இல்ல. சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோன்னு தான். இப்ப கூட நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க காவியா. ஆமா, இப்பவும் நீங்க தான் கரெக்ட். நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆளே இல்லல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என் மூலமா நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்ன பத்தி கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சரின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யணும். அப்படிதானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல காவியா. நீ என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய விஷயம். உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். எங்க உண்மையை சொன்னா நீ வரமாட்டியோன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. அந்த உத்தமனும் அம்மாவும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயத்துல தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வையேன், கண்டிப்பா நீ வந்திருக்கவே மாட்ட. எனக்கு நீ எப்பவுமே கூடவே இருக்கணும் காவியா. அதான் எனக்கு வேணும். புரிஞ்சுக்கோ. டேய், ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரா? ஆமா மாப்ள, எதா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். காவியா காவியா வா. வாமா. வா காவியா. சார் இவங்க எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. இங்க தீபக் காவியாங்கிறது யாரு? சார் நாங்க 2 பேர் தான் சார். ஓ, கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்ல இனிமே தானா? கல்யாணம் 10 நாள் முன்னாடியே கோயில பண்ணிட்டோம் சார். இதோ இருங்க, ப்ரூஃப் காமிக்கிறேன். குட்டி புலி குர்ரா. சார் இது கோயில்ல கொடுத்த சர்டிபிகேட் சார். இது நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோ. இது எங்களோட ஐடி ப்ரூஃப் சார். ஏன் என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையாமா? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் உங்ககிட்ட கேட்கல தம்பி, அந்த பொண்ணு சொல்லட்டும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ சொல்லுமா. இன்னைக்குதான் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன தம்பி, என்ன இது? ஏன் சொல்லாம கூட்டிட்டு வந்தீங்க? அப்படிலாம் இல்ல சார், ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான். அப்படி இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா? தம்பி ஏதோ ஃபீல் பண்ணிருக்காரு, அதான் இப்ப சொல்லிட்டாருலாமா. மூஞ்சையே உருன்னு வச்சிருக்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கமா. சரி, டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. சார் ஒரு நிமிஷம் சார். ஏன் என்ன ஃப்ரெண்டு வரணும். அங்கிள் ஸ்வீட் வாங்கிட்டியாப்பா? அதான் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, அப்புறம் எதுக்கு மாலை? இல்ல சார், அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா நடந்துச்சு. அன்னைக்கு மாலை மாத்திக்க முடியல, அதான் இன்னைக்கு மாத்திக்கலாம்னு வாங்கிட்டு வந்தேன் சார். அப்படியா? சரி சரி, முதல்ல மாலையை கொடுங்க. ஓகே சார், மாத்திக்கங்க. இந்தடா கொடுப்பா. இந்த காவியா புடி. மாத்திக்கங்கம்மா. அப்புறம் என்ன, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. மாப்ள ஸ்வீட் எடுத்துக்க. கொடுங்க. இந்தாங்க, எடுத்துக்கப்பா. எடுத்துக்கமா. எடுத்துக்கோமா. எடுத்துக்க காவியா. சாருக்கும் இந்தாங்க சார். எல்லா ரெக்கார்ட்ஸும் சரியா இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்தாங்க மேரேஜ் சர்டிபிகேட். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்க ஒய்ஃபை கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க. நான் கிளம்புறேன், எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. காவியா உனக்கும் ஒரு ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். இனிமே நம்மள யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. சர்டிபிகேட் நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல. அப்புறம் காவியா, நீ என்ன வேணாலும் திட்டலாம், எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம், எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே போலாம். ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தேன்ல, அது இப்ப கிடைக்குமா? இப்ப என்கிட்ட வெறும் 15,000 ரூபாய் தான் இருக்கும். பரவாயில்ல ஆண்டி, அது கொடுங்களேன். நான் வட்டி கட்டணும், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாங்க, இதுல 15,000 இருக்கு. மீதி 2 நாள்ல கொடுத்துடுறேன். தயவு செஞ்சு வேலை பாக்குற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு இந்த பணம் தேவையில்ல. இந்த பணத்துக்காக நான் உன்னை பார்க்க வரல. என் தம்பி உயிரை காப்பாத்தி கொடுன்னு உன்கிட்ட கேட்க வந்திருக்கமா. என் தம்பி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா. டாக்டர் நீ வந்தாதான் பொழைப்பான்னு சொல்றாரு. என் தம்பியை எப்படியாவது காப்பாத்தி கொடுன்னு உன்கிட்ட கேட்க வந்திருக்கமா. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா என்ன பண்ண சொல்றீங்க?
டாக்டரை காப்பாத்த சொல்லுங்க. டாக்டருங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. அவன் கண்ணே முழிக்க மாட்டேங்கிறான். அப்படியே எப்பவாவது கண்ணு முழிச்சாலும் ஓம் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். காவியா காவியான்னு ஓம் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மனசுல நீ மட்டும்தான் இருக்கியா, இல்ல அவனுக்கு அடிபட்டப்போ உன்னை கட்டிக்க முடியலையேன்னு ஏதோ நினைச்சு ஓம் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கானோன்னு தெரியலமா. நீ வந்து பேசினாதான் என் தம்பி கண்ணு முழிக்க சான்ஸ் இருக்குன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்கம்மா. உன்னை கெஞ்சி கேக்குறமா, என் தம்பிக்கு உயிர் பிச்சை போடுமா. உன் கால்ல என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு எப்படி உன்னை நம்ப வைக்கிறதுன்னு தெரியல. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். நீ இப்பவே எங்க கூட வரணும்னாலாம் இல்ல. எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வாமா. பார்த்து ஒரு 5 நிமிஷம் அவன் கூட பேசுமா. நீ வருவன்ற நம்பிக்கையில நாங்க போறோம். என் தம்பியை காப்பாத்துமா. தயவு செய்து கண்டிப்பா வந்துரு காவியா. இந்த பாரு காவியா, அவ வந்து கூப்பிட்டான்னு நீ இவ்வளவு தூரம் யோசிக்கிறதே தப்புமா. அவ மூஞ்சிக்கு முன்னாடியே நீ வரமாட்டேன்னு சொல்லி இருந்தா அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். காவியா, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். அவங்க கூப்பிட்டப்பவே முடியாதுன்னு சொல்லிருக்கணும். உண்மையாவே அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? பழைய மாதிரி உன்னை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்றது? இப்போ இல்ல காவியா, எப்பவுமே நீ அவங்க விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாவே இரு. புரியுதா? என்னன்னு பாரு, சீக்கிரம் போ. வரக்கூடாது. அடிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டு நிக்காம போறானுங்க பாரு. நீ பார்த்து வரக்கூடாதாமா? என்னாச்சுன்னு பாருமா. ஐயோ, என்னமாச்சு இவங்களுக்கு? ஏதோ அடிபட்டுச்சா? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். வா. பார்த்து பத்திரமா ஏத்துங்க. ஐயோ, என்னமோ சொல்றாங்களே, ஏதோ சொல்றாங்களே, என்னம்மா? அது எங்க அப்பாவோட பேரு பாட்டி. உங்க அப்பாவையா? ஐயோ, என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ தெரியலையே. மாதோ, சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாமா? மா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. காவியா வந்துட்டான். என் தம்பி உள்ளதாமா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். அவனை போய் காப்பாத்துமா. அதுக்கு முன்னாடி நான் டாக்டரை பார்த்து பேசணும். நான் என்ன பண்ணணும்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இவங்க தான் காவியா. ஓ, இவங்க தானா? டாக்டர், அவர் சிச்சுவேஷன் என்ன? அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதாமா. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருடைய கான்சியஸ் மைண்ட்ல கடைசியா உங்களை பத்தின மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன் டாக்டர். நீங்க மட்டும் உள்ள வந்தா போதும். நீங்க எல்லாம் வெளியில இருங்க. உங்க போன், ஹேண்ட் பேக் எல்லாத்தையும் வெளியில கொடுத்துட்டு வந்துருங்க. உள்ள எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. ஓகே? டேய், அந்த ஹேண்ட்பேக் வாங்கி. காவியா, என்னமா பாக்குற? உள்ள போமா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கம்மா. நர்ஸ், டாக்டர், பேஷண்டோட பிபி மானிட்டர் செக் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? செக் பண்ணிடுறேன். காவியா, நீங்க பேசுங்க. நீ வாமா. ஓகே டாக்டர். சார், நான் காவியா வந்திருக்கேன். காவியா 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 நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? காவியா காவியா பேசுங்க பேசுங்க. காவியா